அம்மா வீட்டில் பிரண்டை செடி நிறையா இருக்கும். போன தடவை ஊருக்கு போனப்போ இங்கே வச்சு பார்க்கலான்னு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எங்கள் வீடு பக்கம் சன்லைட் அவ்வளவா இருக்காது. மத்தியானத்துக்கு மேலே தான் லைட்டாக வெளி பக்கத்தில் கொஞ்சமாக வரும். சின்ன சின்னதாக 2 தொட்டியில் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஓரளவுக்கு நல்லாவே வளர ஆரம்பிச்சது. துவையல் எதுவும் அரைக்கிற மாதிரி இருந்தால் தேவைப்படும் போது அப்பப்போ கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்குவேன். இந்த செடியை நம்ம கட் பண்ண அடிப்பக்கத்துல இருந்து திரும்பவும் துளிர் விட ஆரம்பிக்கும். ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தப்போ எங்க நெய்பர் வீட்டுக்கும் நட்டு வைக்க சொல்லி கொஞ்சம் கொடுத்துருந்தேன். அங்க சன்லைட் நல்லாவே இருக்கும். ஆனாலும் அவங்க வீட்டுல உள்ளதை விட நான் நட்டு வச்சது நல்லாவே வளர்ந்துருந்துச்சு. இதுல உள்ள நாரெல்லாம் கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு எப்பவும் இந்த மாதிரி டிஸ்போசபிள் கிளவுஸ் தான் போட்டுக்கிறது. இல்லைன்னா கையெல்லாம் அரிக்க ஆரம்பிக்கும். அம்மா வீட்டில் வேலியில மரத்துலலாம் இந்த செடி நிறையவே படர்ந்துருக்கும். அதனால அவங்க எப்பவுமே இந்த மாதிரி துளிர் பகுதியில் 2 பிரான்ச் உள்ள அளவுக்கு மட்டும்தான் கட் பண்ணி எடுத்து சமைப்பாங்க. மற்றதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் இதில் 2 விதமான துவையல் செய்வேன். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் வதக்கிட்டு இது கூட சேர்த்து அரைக்கலாம். இல்லைன்னா மிளகாய், பூண்டு, புளி மட்டும் சேர்த்தும் அரைக்கலாம். அம்மா எப்பவுமே இந்த மெத்தட்ல தான் அரைப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயில பிரண்டை கம்ப்ளீட்டா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. திரும்ப கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து அதுல தேவையான அளவு வரமிளகாயை சேர்த்துக்கணும். கூடவே 20-30 பல்லு போல பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி அதுல நான் கட்டி பெருங்காயம் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். தூள் பெருங்காயமா இருந்தா எல்லாமும் வதக்குனதுக்கு அப்புறம் கடைசியா சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வெந்ததும் புளியும் கல்லுப்பும் சேர்த்துக்கணும். இதுல 4-5 கொத்து போல கருவேப்பிலையையும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். அவ்வளவுதான், வேற எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது எல்லாமும் நல்லா ஆறுனதும் அரைச்சி எடுத்துட வேண்டியதுதான். இதை அப்படியேவும் சாப்பிடலாம். இல்லைன்னா கொஞ்சமா நல்லெண்ணெயில கடுகு சேர்த்து தாளிச்சும் சாப்பிடலாம். ரெண்டுமே நல்லா இருக்கும். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் இதை எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு பிரண்டை துவையல் மெத்தடு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.